பக்ரீதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறதுனால நாங்க தென்காசி மாவட்டம் பாம்பு கோயில் ஆட்டு சந்தைக்கு ஆடு பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம். எட்டயாபுரம் ஆட்டு சந்தை மாதிரி எங்க ஊர்ல இந்த பாம்பு கோயில் ஆட்டு சந்தை ரொம்பவே பிரபலமானது. ஆடு மட்டும் இல்லாம சேவல், நாட்டுக்கோழி இதுவுமே வாங்கிட்டு போவாங்க. ஒவ்வொரு வாரமும் தவறாம செவ்வாய்க்கிழமை பாம்பு கோயில் ஆட்டு சந்தை இருக்கும். பக்கத்து ஊரான சங்கரன் கோவில், புளியங்குடி, கடையநல்லூர், தென்காசியில இருக்கிற வியாபாரிகள் எல்லாமே இங்க வந்துதான் ஆடு பிடிச்சிட்டு போவாங்க. இந்த சந்தையில எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நீங்களே பாருங்க. நடக்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு இருந்துச்சு. இந்த கூட்டத்துல எப்படிடா ஆடு பிடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் பக்ரீதுக்கு ஆட்டோட விலை எல்லா இடத்துலயுமே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஆனா இந்த வருஷம் பக்ரீதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் இங்க கடைசி சந்தைனால ஓரளவுக்கு இன்னைக்கு ஆட்டோட விலை மத்த வாரங்களை விட கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. நிறைய நல்ல நல்ல ஆட்டு கிடாய்களும் அங்கங்க இருந்துச்சு. அங்கேயே வியாபாரி கிட்ட பேரம் பேசி விலையை கம்மி பண்ணி நமக்கு ஆடு பிடிச்சு கொடுக்க சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கமிஷன் காசா 300 இல்லைன்னா 500 ரூபாய் கொடுத்தா போதும். எங்களுக்கும் ஒரு ஆள் இருந்தாரு. ரொம்ப நேரமா நிறைய பேர்கிட்ட பேரம் பேசி கடைசியில இந்த ஆடு தான் பிடிச்சு கொடுத்தாரு. இந்த ஆடு பாத்தீங்கன்னா 21,000 சொல்லி 17,500 ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு இந்த விலைக்கு இந்த ஆடு பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னங்கிறதும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயே அந்தந்த ஊருக்கு போக டாடா ஏஸ் இருக்கும். அவங்ககிட்ட ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஆடை ஏத்தி விட்டோம். அவங்களே எங்க வீட்டுக்கிட்ட வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இந்த வருஷம் பக்ரீதுக்கு உங்க வீட்லயும் ஆட்டுக்குட்டி பிடிச்சாச்சாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.